நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வியல், பாரம்பரியங்கள், மரபுகள் என்பனவற்றி எமது மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நாம் தொடர்ச்சியாக ஆராய்ந்து வருகின்றோம். குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களுக்கும் சிங்கள மன்னர்களுக்கும் இடையில் எவ்வாறான தொடர்புகள் காணப்பட்டன என்பது பற்றி எமது மரபுரிமை நிகழ்ச்சியினூடாக நாம் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். போர்த்துகேயரின் வருகையின் பின்னரே இலங்கையில் இருந்த முஸ்லிம்களுக்கும் மன்னர்களுக்கும் இடையில் சில வேறுபாடுகள் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னரே படிப்படியாக வேறுபாடுகள் உருவாக தொடங்கியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இலங்கை முஸ்லிம்களின் வாழ்வியல் தொடர்பாக நாம் ஆராய்கின்ற பொழுது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகளவிலான முஸ்லிம்கள் செறிந்து வாழ்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு வெளியே நாம் பார்க்கின்ற பொழுது புத்தளம், குருநாகல் மாவட்டங்களிலும் கம்பஹா மாவட்டத்திலும் அதிகளவிலான முஸ்லிம்கள் வசிப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் மிகவும் அதிகமான முஸ்லிம் கிராமங்கள் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதற்கான காரணம், அன்றைய குருநாகல் ராஜ்யத்தில் இருந்த கூடுதலான மன்னர்கள் இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்களை அரவணைத்து அவர்களோடு நேரடியான தொடர்புகளை வைத்திருந்ததாகும் என்று வரலாற்று ஆசிரியர் சைரஸ் பி எஃப் அபேகோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குருநாகலில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கும் குருநாகல் ராஜ்யத்தின் மன்னர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் காணப்பட்டதாக அவர் வரலாற்றின் ஊடாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். குருநாகல் ராஜ்யம் என்பது இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியமான அரச ஆட்சியில் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இதற்கான காரணம், இந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அன்றிருந்த மன்னரோடு மிகவும் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தார்கள் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குருநாகல் மன்னன் முதலாவது புவனேகபாகு அவர்கள் இலங்கை முஸ்லிம்களோடு அதிகளவிலான தொடர்புகளை வைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவரது காலத்திலேயே யமன், ஹிஜாஸ் என்று அழைக்கப்படும் இன்றைய சவுதி அரேபியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அதிகளவிலான முஸ்லிம் வர்த்தகர்கள் இலங்கைக்கு வருகை தந்தார்கள். இவர்கள் ஈராக் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்ததாகவும் பிற்பட்ட காலப்பகுதிகளில் அவர்கள் இந்தியாவின் கேரளா மாநிலத்திற்கு விஜயம் செய்து அந்த பிரதேசத்தில் இருந்து மன்னார் ஊடாக குருநாகலுக்கு விஜயம் செய்தார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக முதலாம் புவனேகபாகு மன்னர் அவர்களுடைய காலத்தில் கூடுதலான முஸ்லிம்கள் வருவதற்கான காரணம், அவர்கள் கூடுதலான முஸ்லிம் வர்த்தகர்களுக்கு வர்த்தக ரீதியான ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இலங்கை முஸ்லிம்களின் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்புகளுக்காக அவர்கள் கூடுதலான ஒத்துழைப்பை வழங்கியதோடு அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் வழங்கி வைத்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது புவனேகபாகு மன்னன் அவர்களின் இரண்டாவது மனைவியாக கருதப்படும் அன்றைய அரச குமரியாக இருந்தவர் குருநாகல் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மெதகெட்டிய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மெதகெட்டிய கிராமத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணை மன்னர் முதலாவது புவனேகபாகு அவர்கள் மணந்து கொண்டார்கள் என்றும் அவருக்கு பிறந்த குழந்தை அன்று அரச ஆட்சியை பொறுப்பேற்பதற்கு தகுதி பெற்றிருந்ததாக குருநாகல் தொடர்பான வரலாறுகளை எழுதியிருக்கின்ற வரலாற்று ஆசிரியர் எஃப் எம் மோடர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எஃப் எம் மோடர் அவர்களின் கருத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது குருநாகலில் முஸ்லிம்களின் ஆதிக்கம் கூடுதலாக இருந்ததாகவும் அவர்கள் இலங்கையில் வாழ்ந்த சிங்கள மன்னர்களுக்கு கூடுதலான வர்த்தக ரீதியான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அன்று குருநாகல் கிராமத்தில் வாழ்ந்த அதிகளவிலான முஸ்லிம் தலைவர்கள் ஹிமி என்ற கௌரவ நாமத்தை கொண்டு அழைக்கப்பட்டார்கள். ஹிமி என்ற பதம் ஈராக்கின் பக்தாத் நகரில் இருந்தும் யமன் நாட்டிலும் இருந்தும் இலங்கைக்கு வருகை தந்த முஸ்லிம்களை அடிப்படையாக கொண்டு குறிப்பிடப்பட்ட சொல்லாகும். இந்த ஹிமி என்று அழைக்கப்பட்ட கௌரவ நாமத்தை பெற்றிருந்தவர்கள் அதிகளவிலான முஸ்லிம் கிராமங்களின் தலைவர்களாக அல்லது விதானையர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹிமி என்ற பெயரை உடையவர் கிராமத்தில் மன்னருடன் நேரடியான தொடர்பை வைத்திருந்தார் என்றும் வரலாற்று ஆசிரியர் எஃப் எம் மோடர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹிமி என்ற பெயர் பிற்காலத்தில் குருநாகல் பிரதேசத்தில் ஹிமியார் என்று கௌரவநாமத்தோடு அழைக்கப்பட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த ஹிமியார் என்ற பெயருடையவர்கள் சமூகத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் என்றும் இவர்கள் பௌத்த சமயத்தில் இருக்கின்ற கோவிகம குலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சமனாக வைத்து மதிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. குருநாகல் ராஜ்யத்தை ஆண்டு வந்த முதலாவது புவனேகபாகு அவர்களின் இரண்டாவது மனைவியின் மகன் அவர்கள் இளவரசராக இருந்த காலத்திலேயே பௌத்த மன்னர்களினதும் பௌத்த மக்களினதும் கூடுதலான வரவேற்பை பெற்றிருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் அதிகளவிலான பௌத்த பிக்குமாருக்கு உபசம்பத்தா நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கான
செய்வதற்கான அனுமதியை வழங்கியிருந்தார்கள் என்றும் இவர்களினால் தான் கூடுதலான சிங்கள மக்கள் நன்மை அடைந்தார்கள் என்றும் இந்த இளவரசர் நாளாந்தம் அதிகளவிலான பௌத்த மதகுருமாருக்கு பகல் உணவை இலவசமாக வழங்கி வந்தார்கள் என்றும் சில வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில் குர்நாகல் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் அதிகமான தேரர்களுக்கு இவர்கள் தனது உதவியை வழங்கி வந்தார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான கூடுதலான நற்காரியங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையினால் முதலாவது புவனேகபாகு மன்னர் அவர்களுக்கு சொந்தமான முஸ்லிம் தாயின் மகன் கூடுதலான அங்கீகாரத்தை பெற்றதோடு அவருக்கு அரச பொறுப்பை ஏற்பதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர் சைரஸ் டி எஃப் அபேகோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது குர்நாகலில் வாழ்ந்த இந்த மன்னர் முஸ்லிம்களின் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் பேசப்படுவதில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காரணம், இலங்கை வரலாற்றில் மன்னர்களின் பெயர்களை உள்ளடக்கிய ராஜாவலியே என்ற நாமத்தில் இந்த பெயர் இடம்பெறவில்லை என்பது இதற்கான காரணமாகும். இலங்கையின் வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இலங்கையின் வரலாற்றில் 2 முஸ்லிம் மன்னர்கள் அவர்கள் பிராந்திய ரீதியில் அல்லது குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் கலாநிதி தைக்கா ஷுஐப் ஆலிம் அவர்கள் அரபி பெர்சியன் இன் செரந்தீப் அண்ட் தமிழ்நாடு என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்ன் பதூதா அவர்கள் புத்தளத்தை வந்தடைந்த போது புத்தளம் பிரதேசத்தை ஷம்சுத்தீன் என்ற மன்னர் ஒருவர் ஆண்டு கொண்டிருந்ததாக தனது ரிஹ்லா என்ற புத்தகத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குர்நாகல் ராஜ்யத்தின் முதலாவது புவனேகபாகு மன்னர் அவர்களின் 2வது மனைவியின் மகனான இந்த முஸ்லிம் மன்னர் 2 வருடங்களே ஆட்சி செய்ததாகவும் பின்னர் அவர்கள் சதி காரணமாக கொல்லப்பட்டதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் எவரோடும் கடினமாக நடந்து கொள்ளவில்லை என்றும் தன்னை ஒரு சிங்கள மக்களுக்கு சாதகமான ஒரு மன்னராக அடையாளப்படுத்திக் கொண்டதோடு முஸ்லிம்களுக்கு இருந்த சகல நற்பண்புகளையும் இவரிடம் காண முடிந்தது என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிங்கள வரலாற்றை கூறுகின்ற இலங்கையின் நூலாக கருதப்படும் மகாவம்சத்தில் கூட குர்நாகலின் வரலாறுகள் பற்றி கூறுகின்ற பொழுது இந்த முஸ்லிம் ஆட்சியாளரின் விடயங்கள் இடம்பெற்றிருப்பதாக கலாநிதி சைரஸ் டி எஃப் அபேகோன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குர்நாகல் ராஜ்யத்தில் இருந்த மன்னர்கள் எந்தளவு அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களோடு நெருங்கி பழகியிருக்கிறார்கள் என்பது பற்றி நாம் அறிந்து கொள்வது முக்கியமாகும். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் முஸ்லிம்களை எதிர்த்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட அவர்களுக்கு கூடுதலான மன்னர்களின் ஆதரவு கிடைத்தது என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1470ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிங்கள மன்னருக்கு எதிராக ஏற்பட்ட கிளர்ச்சிகளின் போது கூட முஸ்லிம்களின் ஒத்துழைப்போடே அவர்கள் கிளர்ச்சிகளை அடக்கினார்கள் என்றும் முஸ்லிம்கள் ஒருபோதும் போர்த்துகேயருக்கு இலங்கை மன்னர்களை காட்டிக் கொடுக்கவில்லை என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகள் பற்றி எழுதியிருக்கின்ற கலாநிதி MAM சுக்ரி அவர்களின் முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா அவென்யூஸ் டு ஆன்டிக்விட்டி என்ற புத்தகத்தில் இந்த விடயத்தை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வாறுதான் குர்நாகல் ராஜ்யத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களும் இந்த மக்களோடு மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் குர்நாகல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றளவும் அதிகளவிலான முஸ்லிம்கள் பரந்து வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கிறது என வரலாற்று ஆசிரியர் FM மோட அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் அவர்கள் முக்கியமான ஒரு விடயத்தை, ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய குறிப்பில் பின்வரும் விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு சொந்தமான மன்னர், முஸ்லிம் பெயரை உடைய முதலாவது புவனேகபாகு மன்னர் அவர்களுடைய 2வது மனைவியின் மகனான அந்த முஸ்லிம் இளவரசர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவரை கொலை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த அனைவரும் ஏதோ ஒரு காரணத்தினால் கொல்லப்பட்டார்கள் என்றும் அல்லது சிலர் நோய் காரணமாக பாதிக்கப்பட்டார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர் FM மோட அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தில் மற்றொரு சம்பவத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த பிரதேசத்தில் குர்நாகல் மாவட்டத்தின் தற்போதைய கச்சேரி அமைந்திருக்கின்ற பிரதேசத்திற்கு பின்னால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இந்த மன்னர் இந்த பிரதேசத்தில் வைத்தே கொலை செய்யப்பட்டதாகவும் தற்சமயம் அந்த இடத்தில் அவரது நினைவிடம் அமைக்கப்பட்ட இருப்பதாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய குர்நாகல் கச்சேரிக்கு பின்னால் இந்த பிரதேசத்தை, அதாவது அத்துகல மாவத்தை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொல்லப்பட்ட இடத்திலிருந்து பல சிங்கள மக்கள் அதிசயமான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதை தமது கண்களால் கண்டிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் FM மோட அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குர்நாகல் மாவட்டத்திற்கும் சிங்கள மன்னர்களுக்கும் இடையில் எந்தளவு தொடர்புகள் காணப்பட்டிருக்கின்றன என்பதை
என்பதை நாங்கள் இதன் மூலம் உறுதிப்படுத்த முடிந்திருக்கின்றது. முஸ்லிம்களை பாதுகாக்க முடியாது என்ற சந்தர்ப்பங்களில் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குர்நாகல் ராஜ்யத்தின் மன்னர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். கண்டி ராஜ்யத்தில் இருந்த மன்னர்கள் கூட கரையோர பிரதேசத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்நோக்கிய போது அவர்களை தமது சொந்த இடத்திற்கு வரவழைத்தார்கள். குறிப்பாக இதில் குறிப்பிடத்தக்க மன்னராக செனரத் பண்டார அவர்களை குறிப்பிட முடியும். அவர்கள் தான் கரையோர பிரதேசங்களில் வாழ்ந்த பலரையும் அழைத்து கண்டி மாவட்டத்திலும் ஏனைய கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் அவர்களை குடியமர்த்தினார்கள் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடாக இலங்கை முஸ்லிம்களின் வரலாறுகள் பற்றி நாம் ஆராய்வோம். மற்றொரு மரபுரிமை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.